அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தர்தாசன். ரிஷபம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் இவர்களுக்கு உண்டான குரு மகா பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தனி நபருடைய ஜாதகம் தொடர்புடைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு தர்றேன். ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலாபலங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு இருக்கும். ஆனால் கடந்த காலகட்டங்கள் அப்படின்றத பார்க்குறோம்ல, கடந்த இந்த ஒரு வருட காலத்தில் ஏற்பட்ட குரு பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது மற்ற பயிற்சிகள் ராகு கேதுனுடைய பயிற்சி, சனி பயிற்சி அதனுடைய காலகட்டமாக இருக்கட்டும், அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ வெற்றிகளை நாம் பார்த்துட்டோம். எத்தனையோ முயற்சிகளில் வெற்றியை நம்ம செஞ்சு நாமும் மற்றவர்களை வாழ வைத்தோம் என்கக்கூடிய ஒரு பெருமையும் நிம்மதியும் ரிஷபராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தான் எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு தன்னை நம்பி வரக்கூடியவர்கள் தான் யாரையெல்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நன்மை நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்த வரவு என்பது சேமிப்பில் இல்லை. அன்னன்னைக்கு வரவு வந்துச்சு, அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு நார்மலான ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சேமிப்பில் இல்லை அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அப்போ கடந்த காலகட்டத்திலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாம் இருக்கக்கூடிய திட்டங்கள், நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது எல்லாமே அந்த முயற்சிகளுடைய அந்த நோக்கம், இதை எப்படி வெற்றி பெறுவது, யாரை பார்க்கலாம், யாரை பார்த்தா எப்படி அந்த பிரச்சனைகளை முடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் திட்டமிட்டு மிக அளவுக்கு அதிகமான கடினமான உழைப்புகளெல்லாம் செய்ததின் காரணமாக நம்முடைய குடும்பத்தினருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நாம் தவறி இருக்கிறோம். எல்லாமே வந்துச்சு, பெயர் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, தேவையான அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரமும் இருந்துச்சு. ஆனால் அதை வைத்து நாம் நம்மளுடைய நண்பர்களுக்காகவும் நம்மை நம்பி இருப்பவர்களுக்காகவும் செய்தோமே தவிர குடும்பத்தில் நம்ம என்ன செய்தோம், அவர்களுடைய தேவை நம்ம பண்ணலை. அதன் காரணமாக என்னாச்சு, உறவுக்காரர்களோடு பகை உணர்ச்சி, உறவுக்காரர்களோடு மனக்கசப்பு என்பது கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. இப்போ இந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கூட திங்க் பண்ணாமல் யோசிக்காமல் இருந்ததுக்கு உண்டான நிலைமைகள் மாறி, திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கிறதுக்கு தேவையான வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கொடுக்குது. ஆனால் இந்த உறவுக்காரர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள், பங்காளி பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனமாக இல்லை என்றால் சொத்து தொடர்புடைய பிரச்சனைகள் என்பது ஏற்படும் என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நமக்கு நாமே பேசி தீர்த்து கொள்வது மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் நல்லது. சரி, இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய இந்த ஒரு வருட காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான், இந்த ராகு பகவான், இது ரெண்டையுமே குரு பகவான் பார்ப்பது என்பது ஒரு மிக அற்புதமான அனுகூலமான கிரக நிலை அப்படின்றத தான் நாம் எடுத்துக்கிறோம். இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சுப பார்வை அப்படின்றது ஒரு அற்புதமான விசேஷமான பார்வை. அப்படி இருந்தால் கூட அந்த அற்புதமான பார்வையின் காரணமாக பணம் பல வகையில் வரும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், வீடு கட்டுற வேலை பாதியில் நின்று போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை புதுசாக மறுபடியும் எடுத்து கட்டுவதற்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். நமது குடும்பத்தில் திருமண வயது இருப்பவர்களுக்கு தேவையான திருமணங்கள் நடக்கும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தேவையான வேலைகள் என்பது கிடைக்கும். நாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உத்தியோக உயர்வு, உத்தியோக இடமாற்றம், ஊதிய உயர்வு, தற்காலிகமாக டெம்பரவரியாக நான் பணியை வேலை பார்த்துட்டே இருக்கேங்க, எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, ஆனால் இன்னும் பர்மனெண்ட் ஆகலை, இவர்களுக்கெல்லாம் தேவையான
சுபமான அற்புதமான விசேஷங்கள் பர்மனண்ட் என்பது கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். அப்போ இந்த பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையையும் மேன்மையையும் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது இது நாள் வரைக்கும் நம்ம தனி மரம் மாதிரி இருந்து ஒரே ஆளாக இருந்து எல்லா வேலைகளையும் நாம் பார்த்துட்டோம். ஆனால் இனிமே உங்களை தேடி நிறைய புதிய புதிய சொந்தங்களும் நட்புகளும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். ஆனால் அப்படி வந்தால் கூட என்னுடைய பார்வையில் நான் உங்களுக்கு சொல்வது என்ன, நீங்கள் இனிமேல் இதற்கு பிறகு உங்களுக்கு தேவையான விஷயங்களை மேன்மையான விஷயங்களை செய்து கொள்வது என்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி வரும், குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால மிக அற்புதமான யோகங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில்கள் செய்வதற்கு தேவையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய வாக்கு என்பது மேலோங்கி நிற்கும். பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பொற்காலமாக அற்புதமான ராஜ யோகத்தையே உங்களுக்கு குறிக்கிறது. புதிய தொழில்கள் மட்டுமல்ல, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது. இப்போ ஒரு தொழில் இருக்குது, அதை நம்ம விரிவுபடுத்தணும், புதுசாக டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும், 10 பேருக்கு புதுசாக வேலை கொடுக்கணும். இது எல்லாத்திற்கும் உண்டான காலகட்டமாக மிக அற்புதமான யோகமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கிறது. சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள், கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமான யோகம். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய புதிய வருமானங்கள் கிடைக்கும், புதிய புதிய பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். உங்களுடைய வருமானம் என்பது பல மடங்கு உயரும். அதே நேரத்தில் மக்களுடைய செல்வாக்கு என்பது உங்களுக்கு கிடைக்கும். மக்கள்கிட்ட பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்று புகழ் என்பது கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு நிகழ்ச்சிகளெல்லாம் பங்கேற்று அதில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெயரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மேன்மையெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அரசியல் துறையினரில் எப்படி இருக்குது, நம்ம அரசியலில் இருக்கோம், இப்போ எப்படிங்க இருக்குது அப்படின்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்று ஒரு செல்வாக்கு என்பது இருக்கிறது. ஆனால் மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு எப்போ இருக்குது, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கட்டும் அல்லது புதிதாக துவக்கப்பட்ட கட்சியாக இருக்கட்டும், மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அரவணைப்பும் அவர்களுடைய கடைக்கன் பார்வையும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் வாழ்க்கையில் மிக அற்புதமான பொன்னான யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தித்தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட மாணவர்கள் இது நாள் வரைக்கும் இருந்த மந்த நிலை என்பது மாறி உயர்கல்விக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு விசா அப்ளை பண்ணிவிட்டு மேல் படிப்புக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு தேவையான காலகட்டம், ஆராய்ச்சியுடன் கூடிய படிப்புகளில் வெற்றி பெறணும் அப்படின்றது, மொத்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் என்பது உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதற்கு இந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகமான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, குடும்பத் தலைவிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு தேவையான காலகட்டம் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய தோழிகள், உங்களுடைய உறவுக்காரர்கள் இவர்களையெல்லாம் சந்தித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்கு தேவையான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் யாவும் படிப்படியாக முன்னேற்றம் தரக்கூடியது. உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு தேவையான விஷயங்களெல்லாம் நடக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு ஏற்ற இனிய மணமகன் கிடைப்பதற்கு தேவையான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க இருக்கும், விவசாயிகளுக்கு உங்களுடைய மனசெல்லாம் மிக மிக சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்.
ஏற்கனவே பழைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூடுதல் கடன் சுமையில் இருக்கக்கூடிய விவசாயத்தை துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய கடனெல்லாம் அடையும். புதிய கால்நடைகள் வாங்கி சேர்ப்பதற்கு தேவையான காலகட்டம், டிராக்டர் வாங்கிறது, விவசாயத்திற்கு தேவையான அந்த தொழிலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிறது, நிலபலன்கள் வாங்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பார்வையை உங்களுக்கு கொடுக்குறார். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தோடு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரமும் வியாழக்கிழமையில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். இதை தொடர நல்லா முழுமையாக பாருங்கள். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பதில் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.